பசிப்பிணி மருத்துவன் சங்க இலக்கியம் சொல்லுவாங்க. பசியை ஒரு பிணின்னு சொன்னவன் நம்மால் தான், தமிழன் தான், மறந்துடாத. பிணி நம்ம தான் சொன்னோம். அது மட்டும் இல்லை, அந்த பசியில் எப்படி மீள்றது? வங்க பஞ்சம், தாது வருஷ பஞ்சம், நல்லதங்கால் கதை படிச்சிருப்பீங்க. நல்லதங்கால் என்ன செய்வா? கிணத்துல பிள்ளைகளை தள்ளி விட்டுட்டு அவளு சாவா. ஏன்? பசி, பட்னி, வறுமை. இதிலிருந்து மீள்வது எப்படி என்று தடுமாறிய போதுதான் ஜவஹர்லால் நேரு மாதிரி பெரும் மனிதர்கள் இந்தியாவில் பிறந்தார்கள். சொன்னார்ல, நேருவோட பயோகிராஃபி படினார்ல. இந்த பசியிலிருந்து எப்படி மீள்வது என்பதுதான் நேருடைய முதல் பார்வை. நாம் சுதந்திரம் பெற்ற பிறகு நினைந்த சாதனைகளில் ஒன்று. இப்போ கூட நான் உங்களை கேட்டு போகிறேன். எங்கள் தலைமுறையில் ராப்பிச்சை பார்த்துருக்கோம். அம்மா தாயேன்னு ராப்பிச்சை கேட்டு வருவாங்க. கிராமத்தில் கிளவிகள்லாம் சொல்லு, வேறு எந்த பிச்சை வராலும் போடாமறா, ஆனால் ராப்பிச்சை மட்டும் போடாமல் இருந்துடாதீங்க என்று சொல்லுவாங்க. நீ யாராவது ராப்பிச்சை கேட்டு வீட்டுக்கு வரானா சொல்லு, எனக்கு யாராவது ஒரு ஆள் வரானா ராப்பிச்சை கேட்டு? நம்ம ஊரில் இருக்கிற சில சேவை சாதிகள், சர்வீஸ் கம்யூனிட்டி, அவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு சோறு போடணும், ரசம் குழம்பெல்லாம் ஊற்றுவாங்க. யாராவது வர்றானா நீ வீட்டுக்கு? ஏன்? நம்ம நினச்சி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல, இலவசம் கிண்டல் பண்ணோம்ல. அந்த சமூக நல திட்டங்கள் தான் பட்டினியை ஒழித்தது என்பதை நீ மறந்துடக்கூடாது.